நம்மள பல பேருக்கு வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு ஒரு பெரிய கனவு இருக்கும். ஆனா நம்மளோட இந்த கனவையும் நம்பிக்கையையும் யூஸ் பண்ணி ஏமாத்துற சில மோசடி ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. சோ உங்க வெளிநாட்டு பயணம் பாதுகாப்பா அமையணும்னா இந்த விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இது கேட்கும்போதே மனசுக்கு கஷ்டமா இருக்குல்லையா? இது வெறும் நியூஸ்ல வர்ற வார்த்தைகள் இல்ல, பல பேருடைய உண்மையான வேதனையான அனுபவம். முறையா சரி பார்க்காம ஒருத்தரை நம்புனா என்ன மாதிரி ஆபத்து வரும்னு இது நமக்கு உணர்த்துது. ஆனா கவலைப்படாதீங்க, இது மாதிரி உங்களுக்கு நடக்காம எப்படி தடுத்துக்கலாம் தான் நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மட்டுமே 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வளைகுடா நாடுகள்ல வேலை செய்றாங்க. இது எவ்ளோ பெரிய நம்பர். அதனால இவ்ளோ பேர் வெளிநாடு போகும்போது அவங்கள பாதுகாக்கிறதுக்கான சரியான வழிகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அப்போ எப்படிதான் ஒரு உண்மையான ஏஜென்ட்ட ஒரு மோசடி ஏஜென்ட் கிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறது? இதுக்கு நம்ம அரசாங்கமே ஒரு சூப்பரான வழியை வச்சிருக்கு. அதுதான் அவங்களோட அதிகாரப்பூர்வ லைசென்ஸ். வாங்க அத பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த ஆர்சி நம்பர், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நம்பர், இத மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம இந்திய அரசாங்கம் கொடுக்கிற ஒரு ஒஃபிஷியல் லைசென்ஸ். இந்த லைசென்ஸ் இல்லாத யாருமே உங்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது சட்டப்படி தப்பு. அதனால நீங்க ஒரு ஏஜென்ட் கிட்ட முதல்ல கேட்க வேண்டிய கேள்வியே உங்க ஆர்சி நம்பர் என்ன அப்படின்றதுதான். இங்க பாருங்க, ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே தெளிவா புரியும். லைசென்ஸ் இருக்கிற ஏஜென்ட் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பாரு. அவரை கவர்மெண்ட் வெப்சைட்லயே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனா லைசென்ஸ் இல்லாதவரு சட்டவிரோதமா செயல்படுறாரு. ஏதாவது பிரச்சனைன்னா அவரை கண்டுபிடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். சோ சாய்ஸ் ரொம்ப கிளியர் இல்லையா? ஓகே, அந்த ஆர்சி நம்பர் கையில இருக்கு. இப்போ அத வச்சு ஒரு ஏஜென்ட் உண்மையாவே லைசென்ஸ் வச்சிருக்காரா இல்லையான்னு இப்படி செக் பண்றது ரொம்ப சிம்பிள். அதுக்கு தாங்க நம்ம கவர்மெண்டோட மைக்ரேட்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுக்காக நீங்க யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்ல. உங்க போன்லயே நீங்க ஈஸியா செக் பண்ணிடலாம். இந்த வெப்சைட் அட்ரஸ கவனமா நோட் பண்ணிக்கோங்க. emigrate.gov.in. கடைசில .gov.in முடியணும். அதுதான் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட். வேற எந்த பிரைவேட் வெப்சைட்டையும் நம்பாதீங்க. உண்மையான தகவல் இந்த ஒரு இடத்துல தான் கிடைக்கும். மொத்தமே 3 ஸ்டெப் தான். ஒரு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல ஏஜென்ட் கிட்ட இருந்து ஆர்சி நம்பரை வாங்கணும். ரெண்டாவதா மைக்ரேட் வெப்சைட்க்கு போயிட்டு வெரிஃபை ரிக்ரூட்டிங் ஏஜென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். மூணாவதா அந்த நம்பரை டைப் பண்ணி செக் பண்ணா போதும். அவ்வளோதான், உண்மையா பொய்யாங்க அப்பவே தெரிஞ்சிடும். சரி, செக் பண்ணிட்டீங்க. இப்போ ரிசல்ட் என்ன சொல்லுது? ஆக்டிவ்னு பச்சை கலர்ல வந்தா அவர் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணன ஏஜென்ட்னு அர்த்தம். நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆனா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, இன்ஆக்டிவ்னு வந்தாலோ இல்ல நாட் ஃபவுண்டுன்னு வந்தாலோ உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. அவங்க கிட்ட பணமோ டாக்குமெண்டோ எதுவுமே கொடுக்காதீங்க. அது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. ஆர்சி நம்பர் செக் பண்றது ஒரு பக்கமா இருக்கட்டும், சில சமயம் அவங்க பேசுற விதத்தை வச்சே அவங்க ஃப்ராடுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு சில முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு 4 ரெட் ஃபிளாக்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். விசா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்க பாஸ்போர்ட்டை கேட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். எதுக்கு தெரியுமா? பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களை அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர பாக்குறாங்கன்னு அர்த்தம். பாஸ்போர்ட் உங்க கையில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. சோ விசா கன்ஃபார்ம் ஆகாம பாஸ்போர்ட்டை கொடுக்கவே கொடுக்காதீங்க. எதுக்கு எல்லாமே கேஷா தான் வேணும்னு கேக்குறாங்க? ஏன் ரிசிப்ட் தர மாட்டேங்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. நீங்க பணம் கொடுத்ததுக்கு ஒரு ப்ரூஃப் கூட இல்லாம பண்ணிட்டா நாளைக்கு உங்களை கேள்வி கேட்க முடியாது. இதை ஏமாத்துறதுக்கான ஒரு தெளிவான வழி. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ஐடியா. டூரிஸ்ட் விசாவுல போங்க, அங்க போனது ஒர்க் விசாவுக்கு மாத்திக்கலான்னு சொன்னா அது சுத்தமான பொய். அது சட்டப்படி பெரிய குற்றம். இதனால உங்களை நாடு கடத்தவும் வாய்ப்பு இருக்கு. அந்த நாட்டுக்குள்ள மறுபடியும் நுழைய தடையும் விதிக்கப்படலாம். எப்பவுமே முறையான ஒர்க் விசால தான் போகணும். அங்க போனா இவ்ளோ சம்பளம் அவ்ளோ சம்பளம்னு வாய் வார்த்தையில சொல்றதுக்கு சட்டத்துல எந்த மதிப்பும் கிடையாது. சம்பளம், வேலை நேரம், மற்ற சலுகைகள்னு எல்லாமே எழுத்துப்பூர்வமா ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கணும். அதை தரமாட்டேன்னு சொன்னா அவங்க உங்களை ஏமாத்த பிளான் பண்றாங்கன்னு உறுதியா நம்பலாம். சரி, ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். இந்த 4 கேள்விகளை கேளுங்க. விசா வரதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் கேக்குறாங்களா? ரெசிப்ட் இல்லாம காசு கேக்குறாங்களா? டூரிஸ்ட் விசால போக சொல்றாங்களா? ரிட்டன் அக்ரிமெண்ட் தரலையா? இதுல எதுக்கு ஆம்னு பதில் வந்தாலும் அது ஒரு பெரிய ரெட் சிக்னல். உடனே அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து விலகிறது தான் புத்திசாலித்தனம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம், பணம். ஒரு ஏஜென்ட்டுக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு. உங்க நிதி சம்பந்தமான உரிமைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருமே உங்களை ஏமாத்த முடியாது. இந்த சார்ட்ட பாருங்க.
சட்டப்படி பார்த்தா ஒரு ஏஜென்ட் உங்ககிட்ட சர்வீஸ் ஃபீஸா அதிகபட்சமா 20,000 ரூபாய் மட்டும்தான் வாங்க முடியும். அதுவும் ஜிஎஸ்டியோட சேர்த்து தான். ஆனா மோசடி ஏஜென்ட்கள் லட்சக்கணக்குல கேட்பாங்க. இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இந்திய சட்டப்படி உங்களுக்கான ஃப்ளைட் டிக்கெட், மெடிக்கல் டெஸ்ட், விசா ஃபீஸ் இது எல்லாத்தையும் வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனி, அதாவது எம்ப்ளாயர் தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்க தேவையில்ல. ஒருவேளை உங்க ஏஜென்ட் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பணம் கேட்டா அவரு சட்டத்தை மீறாருன்னு அர்த்தம். உங்களை நீங்களே பாதுகாத்துக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. எப்பவுமே பணத்தை பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா அனுப்புங்க. அது ஒரு சட்டப்பூர்வமான ஆதாரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க குடுக்கற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவங்களோட அஃபிஷியல் ஸ்டாம்ப் வச்ச ரசீதை மறக்காம வாங்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா ஒரே ஒரு கேள்விய நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ரசீது தர ஒருத்தர் மறுக்கிறாருன்னா அவர் எதை மறைக்க பாக்குறாரு? அவர்கிட்ட நேர்மையே இல்லைன்னு தானே அர்த்தம். நாளைக்கு நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு கேள்வியே போதும் ஒரு ஏஜென்ட்டோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்க. சோ கவனமா இருங்க. உங்க பயணத்தை பாதுகாப்பா அமைச்சுக்கோங்க.